ஹாய் காய்ஸ், வாங்க ஒயிட் குருமா ஒயிட் பன்னீர் கிரேவி பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்பாத்தி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் வேறு இது யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ முக்கால்வாசி எடுத்து பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணால் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதில் வந்து நம்ம இந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையானதில் பார்க்கலாமா? நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வணக்கிட்டு அரைக்க போகிறோம். வதக்கிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிக்கலாம். பட்டர் போட்டால் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி எதுவுமே நம்ம ஆட் பண்ணி போடுவோம். தயிர் ஆட் பண்ணி போடுவோம். போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா போடுவோங்க. ஒன்று போட்டு கழுவி சாப்பிட்றதுனால நீங்கள் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு கை ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி நல்லா நல்லா வணங்கினதுக்கு ஆற வச்சு மிக்சியில் ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு மட்டும் அதே இதில் கடாயில் அழிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய்லாம் போட்டு அழிக்கலாம். அதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க ஒயிட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கிடுவாங்க. தண்ணி வந்து அலசி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒயிட் பேப்பர் போட்டுக்கலாம். ஒயிட் பேப்பர் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இதே கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றி புளிப்புக்கு தக்காளிக்கு பதில் நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். போட்டு நல்லா வணங்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கு கூட மீதி பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பன்னீர் வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரையானது போட்டுக்கோங்க. நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க சைடில். இதோடய நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் அந்த ஏடு ஆட் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னா அதுவும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நல்லா சுண்டி வந்துட்டு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஒயிட் கிரேவி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் வீடியோ.